Hello my dear students and parents, good evening to all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரத ராஜா உயிரியல் ஆசிரியர். 2024 கேரியர் கைடன்ஸ்ல அடுத்த வீடியோ. நிறைய பேரண்ட்ஸ் என்னோட குழந்தை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட உங்க குழந்தைங்களை வளர்க்குறீங்க. நிறைய பேரண்ட் என்னோட குழந்தை ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறது கிடையாது. என்ன ரீசன் இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா அந்த எம்பிபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் வேற எந்த கோர்ஸுக்குமே கிடையாது. பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். எம்பிபிஎஸ் மட்டும் படிப்பு கிடையாது, இது ஒரு படிப்பு. எம்பிபிஎஸ் விட அதிகமான வருமானம் தரக்கூடிய துறை நிறைய எக்கச்சக்கமான துறைகள் இருக்கு. இன்ஜினியரிங்ல ஐஐடியில உங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படின்னா எம்பிபிஎஸ் எல்லாம் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்க தாராளமா ஐஐடியில ஜாயின் பண்ணிடலாம். எம்பிபிஎஸ் குறைச்சு சொல்லல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த உடனே நான் டாக்டர் டாக்டர் டாக்டர். அதனால டாக்டர் மட்டும் படிப்பு கிடையாது. அதர் தென் த டாக்டர் எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்கு. அதுல ஒரு பார்ட் தான் நமக்கு இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கோர்ஸோட டீட்டெயில் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். இந்த டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கிறாங்க, பிளஸ் 3 இயர் கோர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 5 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு நீங்க +2 முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 5 இயர் கோர்ஸுக்கு எலிஜிபிள். நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் பிஏ முடிச்சிட்டீங்க அல்லது பிஎஸ்சி முடிச்சிட்டீங்க அல்லது பிகாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர் ப்ரோக்ராம் உங்களுக்கு எலிஜிபிள். இந்த கோர்ஸுக்கான நோட்டிபிகேஷன் 2024ல ஓபன் ஆயிடுச்சா அப்படின்னா ஓபன் பண்ணிட்டாங்க. மே 10ல இருந்து இந்த கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். 31ஆம் தேதி வரைக்கும், மே 31 வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னால உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஒரு ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ், உங்களோட 10th மார்க் ஷீட்டு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட போட்டோகிராஃபு, உங்களோட சைனு, இது எல்லாத்தையும் தெளிவா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கோர்ஸுக்குமே அப்ளை பண்றதுக்கு காமனா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அதுல உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பரு, உங்களோட ஆதார் நம்பரு, பிளஸ் உங்களோட போட்டோ, உங்களோட சைன், இது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஆன்லைன்ல பே பண்றதுக்கு கார்டு கையில வச்சுக்கோங்க. மேக்சிமம் ஒரு நெட் சென்டர்ல போய் பதிஞ்சீங்க அப்படின்னா நல்லது. இல்ல வீட்டுல லேப்டாப் இருக்கு அப்படின்னா நீங்க லேப்டாப்ல பதியலாம். சரி, இப்ப தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில நம்ம பார்த்துடலாம். பிஏ எல்எல்பி இது ஒரு கோர்ஸ், பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, இதான் அங்கே அவைலபிளா இருக்கக்கூடிய கோர்சஸ். இப்போ இந்த கோர்சஸ் எல்லாமே மொத்தம் எத்தனை காலேஜ்ல இருக்கு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பெரும்புதூர் 240 சீட்டு அதிகபட்சம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சீட் எடுக்கக்கூடிய ஒரு காலேஜ் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் 241 சீட் இருக்கு. மதுரை லா காலேஜ்ல ஒரு 171 சீட் இருக்கு. திருச்சி லா காலேஜ்ல 160 சீட்டு, கோயம்புத்தூர் லா காலேஜ்ல 160 சீட்டு, திருநெல்வேலி லா காலேஜ்ல 160, செங்கல்பட்டு லா காலேஜ்ல 160, வெள்ளூர் லா காலேஜ்ல 80 சீட்டு, விழுப்புரம் லா காலேஜ்ல 80 சீட்டு, தருமபுரி லா காலேஜ்ல 80, ராமநாதபுரம் லா காலேஜ்ல 80, இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ். சேலம் லா காலேஜ்ல 80 சீட்டு, நாமக்கல் லா காலேஜ்ல 80 சீட்டு, தேனி லா காலேஜ்ல 80 சீட்டு, காரைக்குடி லா காலேஜ்ல 39 சீட்டு. டோட்டலா 1651 சீட்டு அவைலபிளா இருக்கு. இதுல 7.5 ரிசர்வேஷன் உண்டா அப்படின்னா உண்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல ஒரு கோர்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா 7.5 ரிசர்வேஷன் இருக்கும். 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும், 6வதுல இருந்து 12வது வரைக்கும் அரசு பள்ளியில, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசர்வேஷன் தான் இந்த 7.5. அவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் தேவை கிடையாது. ஓகே, இது எல்லாமே பிரைவேட் காலேஜஸ் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. சேலத்துல ஒரு காலேஜ், சென்ட்ரல் லா காலேஜ், திண்டிவனத்துல சரஸ்வதி லா காலேஜ், புதுக்கோட்டையில மதர் தெரசா லா காலேஜ் இருக்கு, ஜிடிஎன் லா காலேஜ் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து கேஎம்சி லா காலேஜ் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு லா காலேஜ் ஈரோடு,
அடுத்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு லா காலேஜ், அடுத்து துளசி லா காலேஜ் தூத்துக்குடி, கன்னியாகுமரியில ஒரு லா காலேஜ், இவங்க எல்லாமே பிரைவேட்ல இருக்கக்கூடிய லா காலேஜஸ். இந்த லிஸ்ட்டை ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது 2024 டேட்டா படி இருக்கக்கூடிய லிஸ்ட் தான். அதனால இந்த வருஷம் இந்த லா காலேஜஸ் உங்களுக்கு கவுன்சிலிங்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கிடையாது. 10th ++2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கணும். மினிமம் 70% ஆஃப் மார்க் ஹையர் செகண்டரியில் எடுத்திருக்கணும். ஷெட்யூல்டு கெஸ்ட் எஸ்சி கேண்டிடேட்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கும் எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் 60% மார்க் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பிகாம் எல்எல்பி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 12th காமர்ஸ் படிச்சிருக்கணும். நீங்க பிசிஏ எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா 12th கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அதே மாதிரி பிஏ எல்எல்பி அண்ட் பிபிஏ எல்எல்பிக்கு வந்து உங்களுக்கு நார்மலா எந்த குரூப் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். இப்போ லா காலேஜில் சேர்றதுக்கு கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், லா காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது தமிழ்நாட்டில். நீங்க வந்து என்ட்ரன்ஸ் மூலமாகவும் போகலாம். அந்த என்ட்ரன்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கிளாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிளாட் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க லா படிக்கலாம். நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய லா காலேஜ்ல படிக்கிறதுக்கு நமக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. நீங்க என்ன குரூப் படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் 4ஐயும் எடுத்துக்கோங்க. 4ஐயும் டோட்டலா போடுங்க. 4 சப்ஜெக்ட்லையும் டோட்டல் எழுதிருங்க. டோட்டல் எழுதி 4 சப்ஜெக்டையும் டோட்டல் போட்டதுக்கு அப்புறம் அதை 4ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு உங்களுக்கு டோட்டல் வரும். மறந்துடாதீங்க, அக்ரிகல்ச்சர் கட் ஆஃபோ, ஃபிஷரி சயின்ஸ் கட் ஆஃபோ, இன்ஜினியரிங் கட் ஆஃபோ உங்களுக்கு அவுட் ஆஃப் 200க்கு இருக்கும். நான் லா காலேஜில் கட் ஆஃப் உங்களுக்கு அவுட் ஆஃப் 100க்கு இருக்கும். அது மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கட் ஆஃப் ஆகுறப்போ 3 டிஜிட் வரைக்கும் கட் ஆஃப் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் எப்படி பார்க்குறதுன்னு பாருங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி 4 சப்ஜெக்ட் ஆட் பண்ணி வரக்கூடிய டோட்டலா அவுட் ஆஃப் 100க்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இந்த லா காலேஜ்ல படிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிள். ஓகேங்களா? கட் ஆஃப் எப்படி பாக்குறதுன்னு பார்த்தாச்சு, என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு, டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2023ல எந்த மார்க்குக்கு முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி எவ்வளவு பாருங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 98ல முடிஞ்சிருக்கு, 98.750. பிசிக்கு வந்து 97.250, பிசி முஸ்லிமுக்கு 96, எம்பிசிக்கு 96, எஸ்சிக்கு 96, எஸ்சிஏக்கு 92, எஸ்டிக்கு 90. இது வந்து 2023ல பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பிக்கான கட் ஆஃப். மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங், வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி சயின்ஸ், பேராமெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அப்புறம் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, பிடிஎஸ் இதெல்லாம் போனது போக அப்புறம் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாவை சூஸ் பண்றாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் விரும்பி எடுக்கிறாங்க. அப்படி இருந்துமே கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 சப்ஜெக்டோட ஆவரேஜ் அவுட் ஆஃப் 100. பிகாம் எல்எல்பிக்கு பாருங்க 99, 98 பிசிக்கு, பிசி முஸ்லிமுக்கு 98.50, எம்பிசிக்கு 98, எஸ்சிக்கு 97, எஸ்சிஏக்கு வந்து 95, எஸ்டிக்கு 93. இது வந்து அவங்க மெரிட் லிஸ்ட்ல கூப்பிட்டது, எது வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொன்று வெயிட் லிஸ்ட் இருக்கு, வெயிட் லிஸ்ட் வரைக்கும் நமக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்லைட்ல அதான் பார்க்க போறோம். பிசிஏக்கு 96, பிசிக்கு 92, பிசி முஸ்லிமுக்கு 91, எம்பிசிக்கு 91, எஸ்சிக்கு 88, எஸ்சிஏக்கு 77, எஸ்டிக்கு 76. இது வந்து மெரிட் லிஸ்ட். அடுத்து வந்து வெயிட் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 96, அதாவது பிஏ எல்எல்பி, பிபி எல்எல்பிக்கு 96 வரைக்கும் வெயிட் லிஸ்ட் வந்திருக்கு. பிசி முஸ்லிமுக்கு 95 வரைக்கும், எம்பிசிக்கு 95 வரைக்கும், எஸ்சிக்கு 95 வரைக்கும், எஸ்சிஏக்கு 91 வரைக்கும், எஸ்டிக்கு 89 வரைக்கும். அப்போ மேக்சிமம் 90க்கு மேலே உங்களோட மார்க் இருந்துச்சு, 85க்கு மேலே இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகும். ஒரு சில வருஷமா 60க்குலாம் கிடைச்சிருக்கு. அதனால உங்களுக்கு 85, 90 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அடுத்த ஸ்லைடு வந்து அஃபிலியேட்டட் காலேஜ். அஃபிலியேட்டட் காலேஜ்னா இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் பார்த்தோம் இல்லையா, அந்த காலேஜுக்கான கட் ஆஃப் எவ்வளவு இருந்துச்சு பிஏ எல்எல்பிக்கும் அடுத்து
அடுத்து 2023ல அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னு சொல்றோம்ல, அந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா எது வரைக்கும் முடிஞ்சது, அது வெயிட் லிஸ்ட் பிளஸ் மெரிட் லிஸ்ட் ரெண்டுமே பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் பார்த்தலாம். 95 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஓப்பன் கேட்டகரியில பிசிக்கு 90, பிசி முஸ்லிம்க்கு 88, எம்பிசிக்கு 90, எஸ்சிக்கு 88, எஸ்சிஏக்கு 87, எஸ்டிக்கு 84. அடுத்து வெயிட் லிஸ்ட் பாருங்க. பிசிக்கு 87, பிசி முஸ்லிம்க்கு 87, எம்பிசிக்கு 87, எஸ்சிக்கு 86, எஸ்சிஏக்கு 85, எஸ்டிக்கு 79. இந்த டேட்டா எல்லாமே அபிஷியல் வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவா, அதனால இதுல எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில கண்டிப்பா 95க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி கிடைக்கும். 95க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். பிசியை பொறுத்த வரைக்கும் 93க்கு மேல இருந்தா கிடைக்கும். பிசி முஸ்லிமுக்குமே உங்களுக்கு 93, 94 வரைக்கும் இருக்கும். என்ன ரீசன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மி, அதனால சீட்டு லோ சீட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகும். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் 93க்கு மேல இருக்கணும். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு ரெகுலர் காலேஜஸ்ல உங்களுக்கு 92க்கு மேல இருந்தா கிடைக்கும். எஸ்சிஏக்கு 90, எஸ்டிக்கு 88 அண்ட் எபோவ் இருந்தா கிடைக்கும். சரிங்களா? அதனால இந்த 85ல இருந்து உங்களுக்கு 95 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே லா காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்க. சீட்டு கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, லா காலேஜோட ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறேன். மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸை கம்பேர் பண்ணப்போ இதுவும் ஒரு நல்ல பெஸ்டான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். நீங்க போய் வாதாடுறது மட்டும் உங்களோட வேலை கிடையாது. அட்வைசர், சும்மா நெட்ல கேரியர் ஃபார் ஆர் ஸ்கோப் ஃபார் லா காலேஜஸ் அல்லது லா கோர்சஸ் போடுங்க. அவ்வளோ கேரியர்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு துறை. அதனால ஜட்ஜா போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லைங்களா? நல்ல மரியாதை, சொசைட்டில நல்ல மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அதனால லா காலேஜ் எடுங்க. இதுல டீச்சருக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த லா காலேஜஸ்ல நீங்க போய் டீச்சிங் நடத்துற மாதிரியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால 12th முடிச்சுட்டு என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருக்குறோம். லா காலேஜும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்க. லா காலேஜுக்கான டேட்டு, அப்ளிகேஷன் டேட், ரிஜிஸ்டர் பண்றதுக்கான டேட்டு மே 31 முடியுது. அதுக்குள்ளார லா காலேஜுக்கு அட்மிஷன் போட்டுருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.